பிக் பாஸ்ல இந்த வாரமும் 2 எவிக்ஷன் நடந்திருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோட்ல ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் அருண், பவித்ரா, விஜய் விஷால், அருண் இவங்க 3 பேருமே ஓட்டுகள் அடிப்படையில் டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்தாங்க. ஆனா முதலாவதா அருண் எவிக்ட் ஆகி வெளியில போயிட்டாரு. நாளைக்கு சண்டே எபிசோட்ல 2வது எவிக்ஷன் ரசிகர்கள் எதிர்பார்க்காத அதிரடியான எவிக்ஷனா நடத்தியிருக்காங்க. பவித்ரா, விஷால் இவங்க யாராவது ஒருத்தர் தான் வெளியில போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நேரத்தில் 2 பேருமே இந்த வாரம் சேவ் ஆகி இருக்காங்க. அடுத்த வாரம் எவிக்ட் ஆகி போன கண்டஸ்டன்ட் தர்சிகா, அன்சிதா உட்பட மற்றவங்க எல்லாம் உள்ள வராங்க. ஏற்கனவே உள்ள வந்தவங்க விஷால் பண்ணது தப்பு, 2 பேரையும் லவ் கண்டென்ட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாரு அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. அதுல ரொம்ப தோண்டு போயிருந்த விஷால் தர்சிகா அம்மா கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாரு. அதனால அன்சிதா, தர்சிகா அடுத்த வாரம் உள்ள வந்தா விஷால் என்ன செய்ய போறாரு, தர்சிகா என்ன சொல்ல போறாங்க, அதையெல்லாம் பார்க்கறதுக்கு மிகவும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நினைச்சோ என்னவோ பிபி டீம் விஷால் இருக்கட்டும் அப்படின்னு விஷாலை சேவ் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஷால் மேல இப்ப இருக்கிற இந்த கான்ட்ரவர்சியை வீட்டுக்குள்ளேயே சால்வ் பண்ணி அவரை சுத்தமா வெளியில அனுப்பணும் அப்படின்னு பிபி டீம் நினைக்கிறாங்களாம். அதனால இந்த வாரம் விஷால் சேவ் செய்யப்பட்டு தீபக் அவருக்கு பதிலா பலிகடா ஆக்கப்பட்டு இருக்காரு. ஃபைனல் ஸ்டேஜ்ல விஜய் சேதுபதியோட ஒரு கையை பிடிக்கணும் அப்படின்னு ரொம்பவும் ஆசைப்பட்ட தீபக்கை இந்த வாரம் வெளியே அனுப்பி வச்சுட்டாங்க. எல்லா சீசன்லயுமே கடைசி வாரத்துல அதிரடியா ஒருத்தரை எவிக்ட் பண்றதுதான் பிக் பாஸோட வாடிக்கை. இந்த சீசன்ல தீபக்கை அதிரடியா வெளியேற்றி இருக்காங்க. பவித்ரா, விஷால் இவங்க சேவ் செய்யப்பட்டு அருண், தீபக் இவங்க 2 பேரும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இந்த எவிக்ஷன் பத்தி உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.